அன்புமிகு மாணவச் செல்வங்களே, உங்களை வாழ்த்துகிறேன். வாழ்வில் மென்மேலும் உயர்ந்திட வேண்டுமென்று இறைவனை வேண்டுகிறேன். மாணவர்களுக்கு ஆளுமை பண்பு மிக மிக அவசியம். அவற்றை பல்வேறு உதாரணங்களோடு இன்றைக்கு நாம் பேசுவோம். தன்னிலை மாறாது இருத்தல் ஆளுமை பண்பிற்கு அடிப்படை. மாணவ செல்வங்களும் இளைஞர்களும் தனது நிலையை, உயர்வான நிலையை வகுத்து கொள்ள வேண்டும். படிக்கின்ற மாணவர்கள் படிப்பினிலே தாம் எட்ட வேண்டிய உயர்வான நிலையை தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அந்த நிலையிலிருந்து ஒரு துளியும் மாறாது இருக்க வேண்டும். தன் நிலை மாறாதிருத்தல், உயர்வான நிலையை எய்த வேண்டி அந்த நிலையை வகுத்து, அந்த நிலையை தீர்மானித்து அதை நோக்கியே பயணித்தல் தலைமை பண்பிற்கு அடிப்படை, ஆளுமை பண்பிற்கு அடிப்படை. படிப்பினிலே இந்த நிலையை எய்த வேண்டும். அதன் பிறகு ஏதாவது ஒரு நிறுவனத்திலே பணியாற்ற வேண்டும், அல்லது ஒரு தொழிலை தொடங்கி பல தொழிலாளிகளுக்கு வேலை கொடுக்க வேண்டும். ஏதோ ஒரு உயர்வான நிலையை வகுத்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் அந்த நிலையை விட்டு விலகக்கூடாது. எந்த சோதனையிலும் அந்த நிலையை விட்டு விலகக்கூடாது. எந்த காலகட்டத்திலும் அந்த நிலையை விட்டு விலகக்கூடாது. பலரின் அனுபவங்கள் உங்களுக்கு பாடமாக இருக்க வேண்டும். கடல் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே 3/4 பங்கு கடலாக இருக்கிறது. மழை கடலில் அதிகமாக பெய்கிறது. மண்ணிலே தோன்றுகின்ற ஆறுகள் எல்லாம் கடலிலே கலக்கின்றன. பெரும் பனிப்பொழிவு கடலிலே ஏற்படுகிறது. பனிக்கட்டி கரைந்து கடலோடு நீராக சேர்கிறது. இத்துணையும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் கடல் நீரின் உப்புத்தன்மை மாறி இருக்கிறதா? எந்த நிலையிலும் தன்னிலை மாறாது கடல் இருக்கும். அதிகமான அளவு மழை பெய்யும் கடல் மேலே, கடல் பரப்பு மேலே. தோன்றுகின்ற ஆறுகள் எல்லாம் கடலிலே போய் கலக்கும். பனிப்பாறைகள் உருகி கடலோடு கலக்கும். பெய்கின்ற பனி எல்லாம் கடலோடு கலக்கும். ஆனால் கடலின் தன்மை மாறுவதில்லையே. எப்படி கடலின் தன்மை மாறாது இருக்கிறது? அப்படித்தான் மாணவர்களும் இளைஞர்களும் தன் நிலையிலிருந்து மாறாது இருக்க வேண்டும். தனது உயர்வான நிலையிலிருந்து மாறாது இருக்க வேண்டும். அதுதான் உங்களை ஆளுமை பண்பு கொண்ட மனிதனாக வருங்காலத்திலே உயர்த்தும். பல தடைகளை நீங்கள் சந்திக்கலாம். அவற்றையெல்லாம் படிக்கல்லாக உயர்த்தி உங்கள் நிலையிலே இருந்து நீங்கள் கீழிறங்கி வந்துவிடக்கூடாது, மாறிவிடக்கூடாது. இதுதான் சாமர்த்தியம், இதுதான் ஆளுமை பண்பு. உங்களை நீங்கள் ஆண்டு கொள்ள வேண்டும். நாம் எப்படி உயர வேண்டும்? நம்முடைய உயர்வான நிலையிலிருந்து மாறிவிடக்கூடாது, இன்னும் நிலையை உயர்த்த வேண்டும். அந்த நிலைக்கு நாம் உருவாக வேண்டும். இதனை ஒவ்வொரு மாணவரும் இளைஞர்களும் கவனத்திலே கொள்ள வேண்டும். கடலின் மாறாத தன்மை, கடலின் நிலைத்த தன்மை, மாறாத குணம். அப்படி உயர்வான நிலையை எய்துவதற்கு உயர்வான குணத்தோடு வாழ வேண்டும். உயர்வான ஒழுக்க நெறிகளோடு வாழ வேண்டும். அது ஆளுமை பண்பிற்கு மிகுந்த
வசதியாக இருக்கும். நீங்கள் ஆளுமை பண்போடு இந்த மண்ணிலே வலம் வரலாம். உங்களை இந்த உலகம் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். இன்னொரு குணத்தை சற்று சிந்திக்கலாம். இப்ப கடல் உதாரணமாக எடுத்து சிந்தித்தோம். இப்பொழுது தென்னை மரத்தினை உதாரணமாக எடுத்து சிந்திக்கலாம். எல்லா ஆளுமையும் நம்மோடு தான் இருக்கிறது. தென்னை மரத்தை பாருங்கள். உங்கள் வீட்டிலே ஒரு தென்னை மரம் வைத்திருப்பீர்கள். தென்னை மரத்திற்கு நாம் எல்லாம் எந்நாளும் நன்னீரா பாய்ச்சுகிறோம். நாம் வீட்டில் பயன்படுத்துகின்ற எல்லா தண்ணீரும் தென்னை மரத்திற்கு போகிறது. பெய்கின்ற மழையும் நன்னீரும் தென்னை மரம் ஏற்றுக்கொள்ளுகிறது. நாம் வீட்டிலிருந்து பயன்படுத்திய அனைத்து தண்ணீரையும் தென்னை மரம் ஏற்றுக்கொள்ளுகிறது. அனைத்து வகையான தண்ணீரையும் தென்னை மரம் ஏற்றுக்கொள்ளுகிறது, மறுப்பதில்லை. இது பெரிய குணம். அனைவரையும் ஏற்கின்ற குணம் நமக்கு வேண்டும். அனைவரையும் ஏற்கின்ற குணம் நமக்கு வருகின்ற பொழுது அது நம்மை மிகப்பெரிய ஆளுமையாக ஆக்கிவிடும். தென்னை மரம் அனைத்து வகையான தண்ணீரையும் ஏற்கிறது. அனைத்து வகையான தண்ணீரையும் ஏற்று மிகப்பெரிய நன்மையை மனித குலத்திற்கு செய்கிறது. நீங்கள் எந்த வகையான தண்ணீரை தென்னைக்கு வழங்கினாலும், ஆனால் தென்னை உங்களுக்கு வழங்குவது இளநீர். தென்னை உங்களுக்கு வழங்குவது தேங்காய். தென்னை உங்களுக்கு வழங்குவது தேங்காய் எண்ணெய்க்கு உரிய மூலப்பொருள், கொப்பரை தேங்காய். அனைத்து மனித குலம் வாழ்வதற்குரிய அனைத்தையும் தென்னை மரம் தருகிறதே. தென்னை மர கீற்றோலைகள் மனித குலத்திற்கு பயன்படுகின்றனவே, பல்வேறு தொழில்களுக்கு பயன்படுகின்றனவே. நீங்கள் எந்த வகையான தண்ணீரை தென்னைக்கு கொடுத்தாலும் தென்னை கொடுப்பது மருந்தாகிய இளநீர். இதிலிருந்து நாம் ஒரு மாபெரும் மனித பண்பை, ஆளுமை பண்பை கற்றுக்கொள்ளலாம். நீங்கள் அனைவரையும் ஏற்கின்ற பொழுது, அனைவரையும் ஏற்று அவர்களை பாராட்டி அவர்களோடு இருக்கின்ற பொழுது, உங்களிடத்திலே அந்த தென்னை மரத்திலே தேங்குகின்ற, மேலே தேங்குகின்ற அந்த இளநீரை போன்று இந்த சமுதாயத்தை வழிநடத்துகின்ற ஒரு மாபெரும் ஆற்றல், மாபெரும் மருந்து உங்களிடத்திலே உருவாகும். அனைத்து வகையான தண்ணீரை ஏற்கின்ற தென்னை மரம் இந்த சமுதாயத்திற்கு மருந்தாகிய இளநீர் தருவது போல, அனைத்து வகையான மக்களையும் ஏற்கின்ற மனிதர்கள், இளைஞர்கள், மாணவர்கள், இந்த சமுதாயத்தை வழிநடத்துகின்ற, சமுதாயத்து பிணிகளை போக்குகின்ற மாபெரும் மருந்தாக உருவாவார்கள். தென்னை அனைத்து வகை தண்ணீரையும் ஏற்று மருந்தாகிய இளநீர், உணவாகிய தேங்காய் அனைத்தையும் இந்த சமூகத்திற்கு தருவது போல நாம் அனைவரையும் ஏற்கின்ற பொழுது அது ஒரு பெரிய ஆளுமை பண்பை நமக்கு உருவாக்கி இந்த சமுதாயத்தை நல்ல நிலையிலே வளர்ப்பதற்கு, சமுதாய ஒருங்கிணைப்பிற்கு நீங்கள் மிகப்பெரிய சக்தியாக விளங்குவீர்கள். 2 வகை ஆளுமை பண்பினை நாம் உங்களோடு பேசியிருக்கிறோம். தன்னிலை, உயர்வான நிலையை நிர்ணயித்து அந்நிலையிலிருந்து சற்றும் விலகாதிருத்தல். அடுத்த ஒரு பண்பு அனைவரையும் ஏற்கின்ற மனப்பாங்கு, அனைவரையும் ஏற்கின்ற திறன், அனைவரையும் ஏற்று அந்த மேலோங்கிய குணத்தால் இந்த சமுதாயத்திற்கு ஒரு மாபெரும் பங்களிப்பை கொடுத்து சமுதாயத்தை வளர்ப்பதற்கு தூணாக விளங்குதல். இந்த 2 வகை பண்புகளை மாணவர்கள் பெற வேண்டும். எப்படி? முதலிலே தன்னிலை மாறாதிருத்தல். படிக்கின்ற காலத்திலே தன்னிலை மாறாதிருக்க வேண்டும்.
அப்படி மாறாது இருப்பவர்கள் உயர்வான நிலைக்கு செல்வார்கள், ஆளுமைத்தன்மை கொண்டிருப்பார்கள். அனைவரோடும் பழக வேண்டும், அனைவரையும் ஏற்க வேண்டும், நடப்பதை ஏற்க வேண்டும். முக்கியமான குணம். நடப்பதை ஏற்க வேண்டும். நாம் மறுத்து செயல்பட முடியாது. நடப்பதை ஏற்க வேண்டும். பகலை ஏற்பது போலவே, பகலை ஏற்றுக்கொள்வது போலவே இரவையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயற்கையோடு இணைந்து நாம் செயல்பட வேண்டும். அப்பொழுது நம்முடைய ஆளுமை பண்பு வெளிப்படும். ஆளுமை பண்பு வெளிப்படும். பொறுமை என்கின்ற குணம் நெஞ்சிலே தங்கும். அனைவரையும் ஏற்கின்ற பொழுது அது தங்கும். தன்னிலை மாறாதிருக்கிற பொழுது நம்பிக்கை நம் மனதிலே தங்கும். முடியும் என்கிற எண்ணம் நம் மனதிலே தங்கும். உள்ளத்திலே இருக்கின்ற பயமெல்லாம் விலகி ஓடிப்போகும். யார் முடியும் என்று சொல்கிறானோ அவன் மனதிலே இருக்கிற பயமெல்லாம் ஓடிப்போனது என்று அர்த்தம். அன்புமிகு மாணவ செல்வங்களே, இத்தகைய அருமையான குணங்களை வளர்ந்து உங்களிடத்திலே இருக்கிறது. அனைத்து நற்குணங்களும் உங்களிடத்திலே இருக்கிறது. அதனை தெளிவாக அறிந்து கொண்டு அவற்றை மென்மேலும் உயர்த்தி மிகப்பெரிய ஆளுமைகளாக உருவாகி இந்த நாட்டின் சொத்தாக நீங்கள் வளர வேண்டும் என்று வாழ்த்தி நன்றி சொல்கிறேன். மீண்டும் ஆளுமைகளோடு உரையாற்றுவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.